கர்த்தர் நாமருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 பாப்பா, ஃபர்ஸ்ட்டு 2 பாப்பா 7 மந்த்ல பொறந்துடுச்சு. ஆனாலும் நான் வந்து 10 டேஸ் ஐசியூல இருந்தாங்க. பாப்பா பொழைக்காதுன்னு சொல்லி 2 பேருக்கும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து 2வது குழந்தை ஸ்டீஃபன் ஐயா மூலியமா மேர்லின் பேர் வச்சாங்க. ஐயாவுடைய ஜெபகோபுரத்துக்கு போகும்போது 3rd பாப்பா பிறக்கும்போது நான் ரொம்ப வேதனையோட இருந்தேன். டாக்டர் கேட்கும்போது கர்ப்பப்பை வந்து இவ்வளோ கெப்பாசிட்டிலாம் உனக்கு 7 மந்த்லேயே பிறந்தேனாங்க. ஆனாலும் நான் வில்ல அன்பரின் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் மாதம் வந்தேன். ஐயா கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஐயா என்ன சொன்னார்னா, மகளே உனக்கு கண்டிப்பாக முழு மாதத்தில் இந்த பாப்பா பிறக்கும்னு சொன்னார். அதேமாரி போன வருஷம் மே மாதம் 9ஆம் தேதி என் பாப்பா முழு மாதம் பிறந்தும் இடம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐசியூவில் இட்டுன்னு போனோமா, 5:30 வரைக்கும் உனக்கு டைமு. ஏன்னா பாப்பா வந்து 1:15 பிறந்தது நைட்டு மிட் நைட்டில். நல்லா பெயினோட போனேன். 5:30 வரைக்கும் டைமு, இல்லை பேபி ஹாஸ்பிட்டல் அனுப்பினேன். நான் அந்த டெலிவரி வார்ட்லேயே ஐயா நீங்கள் ஸ்டீவன் ஐயா மூலியமாக பேசுனீங்க ஏசப்பா, என் பிள்ளை இங்கேருந்து போனால் 3 நாளில் நான் வந்து லேபர் வார்டோட போயிடணும் வீட்டுக்கு. ஐசியூலலாம் என்னால் போய் தாங்க முடியாது சொல்லி ஜவத்தோடு இருந்தேன். கத்தர் 5:30 ஆகலை, 5:25லாம் நல்லா இருக்கு பாப்பா, நல்லா ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை அங்கேருந்து நார்மல் வார்டுக்கு அனுப்புவாங்க. 3 இயர்ஸாக வந்து என்னோடய டேடியோட சொத்து வந்து விற்க முடியல. 2 புரோக்கர்ஸ் வந்து காசு கொடுத்துட்டாங்க. லேண்ட் ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயும் ரெஜிஸ்டர் ஆகலை லேண்டு. ரொம்ப தோல்வியோடு இருந்த வீட்டில் இந்த மாதம் எங்களோட லேண்டு விற்றோம். நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். என் பேர் ஸ்டெல்லா. நவம்பர் மாதம் ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, ஐயா எனக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை, அதனால் வந்து நான் கேட்டேன், இங்கே வந்து நான் கார் வாங்கிட்டு நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் யூடியூப்பில் கேட்டு இந்த வர முடியாத சூழ்நிலையில் அப்போ நான் சொன்னேன், நான் கூட ஒரு கார் வாங்கணும் ஏசப்பா, நான் கூட வந்து சாட்சி சொல்லுவேன் சீக்கிரம்னு சொன்னேன். கடவுள் போன மாதமே எனக்கு கார் வாங்க கிருபை செய்தார். கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையில் உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனவே நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமேன். இப்பொழுது நாம் தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்போம். எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. எல்லாரும் பெரிய ஆளாகணும் என்ற ஆசையோடு தான் இருக்கிறீங்க. சம்பத்து பெருகணும், வருமானம் பெருகணும், வீடு வாசல் தோட்டம் துறவுகள் எல்லாம் பெருகணும், எல்லாம் நல்லது தான். ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. ஆண்டவரே சொல்லியிருக்கார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ இது எல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் வாங்கூட வந்தால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி போடுவாராம். எதுக்கு வேலி தெரியுமா? நஷ்டங்களுக்கு விலக்கி உன்னை பாதுகாப்பதற்கு, அழிவுகளுக்கு விலக்கி உன்னை பாதுகாப்பதற்கு, வீணான தேவையில்லாத மாந்திரிக வல்லமைகள் உன் வீட்டுக்குள்ளே வந்து உன்னை அழிச்சிடாதபடிக்கு உன்னை பாதுகாப்பதற்கு ஃபஸ்ட்டு எல்லாவற்றையும் வேலி போடுவார். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆண்டவர் வேலி போடும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? இழப்புகள் தடுத்து நிறுத்தப்பட்ட உடனே ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் அவனை ஆளுகை செய்ய வந்தால் முதல்ல வீட்டில் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத இழப்புகள், தேவையில்லாத நஷ்டங்கள் வருவதை உடனே தடுத்து நிறுத்தும்படி எல்லா ஓட்டைகளை எல்லாம் மூடிடுவார். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வீட்டில் உள்ள கடின உழைப்பின் பலன் பொத்தல் பையில் போடப்பட்ட நாணயங்கள் மாதிரி வர்றதும் தெரில, போகிறதும் சிலர் சொல்லுவாங்க, என்னமோ வருமானம் நிறைய வர்ற மாதிரி தான் பிரதர் இருக்குது. கடைசியாக கூட்டி கழித்து பார்த்தா, மாத கடைசியில் பார்த்தா கையில் ஒரு பைசா இல்லை. ஏன்னா ஓட்டைகள், நிறைய ஓட்டைகள். வட்டி என்கிற ஒரு ஓட்டை, மருத்துவ செலவுன்ற ஒரு ஓட்டை, தேவையில்லாத இழப்புகள் என்கிற சைடில் ஒரு ஓட்டை, திருட்டு என்கிற பெயரில் ஒரு ஓட்டை, ஏமாற்றம் என்கிற பெயரில் ஒரு ஓட்டை. இப்படி பல ரூபத்தில் உங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் எல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு.
நிறைய பேர் ஏமாற்றி சாப்பிட்றான். நிறைய மருத்துவ செலவுகள் தேவையில்லாமல் வருது, வட்டி செலவுகள் தேவையில்லாமல் வருது. ஒழுங்காக இருந்த பைக்கு ஓட மாட்டேங்குது, கொண்டு போய் விட்டாச்சுன்னா என்ஜின் போச்சுன்றான், கியர் பாக்ஸ் போயிடுச்சுன்றான், அது போச்சு இது போச்சுன்றான். அப்போ பாருங்கள், நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் வீணாக போயிட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் உன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லாவற்றையும் வேலி போடுகிறார். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும்? முதல்ல யோபு. ஏன் யோபுக்கு முதல்ல வேலி போட்டார்னா, அவன் தான் ஏர்னிங் மெம்பர், பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் சம்பாதிக்கிறது அவன் தான். அப்போ முதல் பாதுகாப்பு யாருக்கு வேணும்னா, உங்கள் வீட்டில் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் முதல் பாதுகாப்பு. உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாருன்னா அவருக்கு தான் முதல்ல ஃபென்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா சிலர் சொல்கிறத கவனிச்சிருக்கிறேன், எங்கள் வீட்டில் என் புருஷன் மட்டும்தான் ஏர்னிங் மெம்பர், ஆலமரமே சாஞ்சிருச்சு, இப்போ நாங்கள் தெருவுக்கு வந்துட்டோம் சொல்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர் மட்டும்தான் சம்பாதிச்சிட்டு இருந்தார். அவர் இல்லைன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தெருவுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ யாருக்கு முதல்ல பாதுகாப்பு வேலி போடணும்? யோபு. அப்படின்னா குடும்ப தலைவன். உங்கள் வீட்டு தலைவன் யார்? உங்கள் வீட்டில் இன்கமை கொண்டு வர்றது யார்? உங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறது யார்? அவங்கள நல்லா ஃபென்ஸ் பண்ணணும், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேர் கோவத்தில் வேலைக்கு போகிற புருஷனை, நீ போ ஒரேடியாப்பா, திரும்பி வராத, அப்படியே செத்துப்போ, இப்படின்னு நிறைய பேர் திட்டி அனுப்புகிறாங்க. நான் நிறைய பேர் புருஷமார்கள் வந்து புலம்புறதை பார்த்துருக்கேன். பிரதர், இப்படியா பிரதர் ஒரு மனைவி? நான் என்ன தான் பாவம் பண்ணட்டும், என்ன தான் தப்பு பண்ணட்டும், அதுக்காக வேணும் நீ போகிற வழியில் அப்படியே போயிடு, செத்து போயிருன்னா சொல்லுவாங்க. ரொம்ப மனக்குமுறல்களை வந்து புருஷமார்கள் கொட்டுகிறதை பார்த்திருக்கிறேன். ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியத்தை குடும்ப ஸ்திரீகள் செய்யக்கூடாது. சிலர் பிள்ளைங்களை கோபத்தில் வராத சனியனை, அப்படியே போய் செத்துப்போ, ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை பார்த்து அப்படி பேசக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையை பிசாசு எடுத்துக்கொண்டு அவர்களை அழித்து போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையை எடுத்துக்கோ, பிசாசு எடுத்துகிட்டு அழித்து போடுவான். எனவே தயவு செய்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பேசக்கூடாது. அப்போ பாருங்கள், யோபுவுக்கு முதல்ல ஆண்டவர் வேலி போட்டார். ரெண்டாவது, அவன் வீடுன்னா பில்டிங் இல்லை, வீட்டில் உள்ள அவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் வேலி அடைச்சார். அடிச்சிட்டு தான் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் வேலி அடைச்சிட்டு அவனை ஆசீர்வதிச்சார். ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னால் ஆசீர்வதிச்சா எல்லாம் வீணாக போயிருக்கும். இப்போ எல்லா ஓட்டையும் மூடிட்டு நேராக போட்டுகிட்டே இருங்க பார்க்கலாம், வெளியே ஒன்றுமே போகலைன்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. ஏன் உனக்கு சம்பத்து பெருகலை, ஏன் வருமானம் பெருகலை, ஏன் சந்தோஷம் பெருகலை தெரியுமா? ஆண்டவருடைய ஆளுகையில் நீ இல்லை. ஆண்டவருடைய ஆளுகையில் நீ இருந்தேன்னா கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கூட இருந்து உன்னுடைய ஒரு கடங்காரன் உன்கிட்ட வந்து பேசும்போது ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவரை கூடவே வச்சுருந்தீங்கன்னா அவர் நேரம் இறங்கி அந்த கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்லணுமோ, என்ன பரிகாரம் பண்ணணுமோ, எப்படி அடைக்கணுமோ ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு முறை ஒரு ஆண்டவர் குறித்து அறியாத ஒரு மனுஷன் வந்து ஆறுதலை தேடி மீட்டிங் வந்திருந்தார். அப்போ அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நான் செய்தியில் சொல்கிறேன், உங்களுக்கு உதவி தேவைப்பட்டதுன்னா உடனே இயேசுவை கூப்பிடுங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அவங்களுக்கு சொல்கிறேன், வேறு உங்களுக்கு ஜெபிக்க தெரியலைன்னா, உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண தெரியலைன்னா, இயேசுவேன்னு கூப்பிட்டாலே போதும், உனக்கு என்ன பிரச்சனையும் வந்து உதவி செய்வான். இப்படி ஒரு நாள் அந்த செய்தியில் நான் சொல்கிறேன். அப்போ அங்கே ஒரு ஆண்டவரை குறித்து அறியாத மார்க்கத்தில் உள்ள ஒருத்தர் பயங்கர கடன், சரீரத்தில் வியாதி, ரொம்ப பிரச்சனை, அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா சொல்கிறாங்க, என்ன இப்படி ஒரு கூட்டம் நடக்குதுன்னே, ஒரு நாள் போயிட்டு வாங்கண்ணே, நிறைய அற்புதம் நடக்குதுன்னே, நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கண்ணே, எதுக்கு இப்படி கடந்து புலம்பிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங் போங்கன்னு சொன்னதால சரி என்ன தான் நடக்குது பாப்பேன்னு சொல்லி வந்து மீட்டிங்கில் ஓரமாக உட்காந்து அப்படியே செய்தி கேட்டுட்ருக்காரு. ஆனால் நல்ல கவனமாக கேட்டிருக்காரு. நான் சொல்கிறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா இயேசுவை கூப்பிட்டு அவர் வந்து உதவி செய்வார். உனக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட சொல்ல, அந்த தேவையை அவர் பூர்த்தி செய்வார். பெருசாக ஒன்றும் உனக்கு ஜெபம் பண்ண தெரியலன்னா இயேசுவை கூப்பிடு. மீட்டிங் முடிச்சுட்டு நைட்டு போயிட்டார். அடுத்த மாதம் அவர் சாட்சியில் சொன்னதை சொல்கிறேன். மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு முதல்ல வந்து நைட்டு அவருக்கு பொதுவாக தூக்கம் வராதான். அவர் நல்ல மதுபானங்களை எல்லாம் குடிச்சிட்டு தூங்கினாலும் அவருக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழும்பி உட்காந்துருப்பார். பைத்தியம் பிடிச்ச மாதிரி எதையோ யோசித்துட்டு இருப்பாராம். அப்போ ரொம்ப நாளாக தூக்கம் இல்லை. அப்போ போய் உட்காந்துட்டு ட்ரையல் பார்ப்பேன்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்ன சாட்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் மெட்ராஸ் பாஷையிலே பேசினார். சரி இயேசுன்னு கூப்பிட்டா என்ன தான் நடக்குது, ட்ரையல் பார்த்துரும். அந்த ஐயா சொன்னார்ல, பெருசாக மேடையில் நின்று முழங்கினார்.
பாப்பா என்ன நடக்குதுன்னு பாப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு மாத்திரை போடாமல் தண்ணி அடிக்காமல் எனக்கு தூக்கம் வருதா பார்க்கலான்னு சொல்லி ஏற்கனவே பாட்டில் வாங்கி வச்சுட்டார். ஆனால் அதுக்கு முன்னால் ட்ரையல் பார்க்குறார். ஏசு 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 3 வாட்டி கூப்பிட்டார். அவ்வளோதான். போய் படுத்தார். அவர் எப்போ தூங்கினாருன்னு அவருக்கே தெரியாது. காலையில் எழும்புறாரு. 2 மணி நேரம் தான் அவருக்கு தூக்கம் வர. அதுக்கப்புறம் முழிச்சு உட்கார்ந்துருக்கிற மனுஷன் காலையில் 6 மணிக்கு எழுப்பிட்டு ஐயையோ சாப்பாடு சாப்பிடல, மாத்திரை சாப்பிடல, சுகர் மாத்திரை சாப்பிடல, எல்லாம் சாப்பிடல, சும்மா போய் ட்ரையல் பார்த்தாரு. இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டு ட்ரையல் பார்த்தாரு. ஆகா இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதே அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன சாட்சி அப்படியே சொல்கிறேங்க. அடுத்த நாள் காலையில் யோசிக்கிறாரு, இந்த இயேசுன்ற பேரில் இவ்வளோ விஷயம் இருக்கா? சரி, நாளைக்கு காலையில் ஒருத்தன் கடங்காரன் வந்து நாளைக்கு மட்டும் நீ காசு வட்டியும் முதலுமா தரல, உன் தலையை எடுத்துருவேன்னு ஒருத்தன் மிரட்டிட்டு போயிருக்கிறான். அவன் வந்தால் என்ன பண்ணுறது? காசு வேற இல்லை. எப்படி அவனை மேற்கொள்கிறது? எப்படி அவர்கிட்ட பேசுறது? சரி, எதுக்கு இன்றைக்கி நைட்டு இந்த ஃபார்முலா நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, காலையிலே ஒர்க் அவுட் ஆகுதா பாப்பேன்னு காலையில் எழும்பி உட்காந்துட்டு இயேசுவே இயேசுவே இயேசுவே, அவ்வளோதான், வேற ஒன்றும் தெரியல. சொன்ன மாதிரி 10 மணிக்கு கடங்காரம் வர்றான். இவர் என்ன நடக்க போகுது, இயேசுன்ற வார்த்தை ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையான்னு அப்படியே யோசித்துட்டே இருக்கிறாரு. கடங்காரன் வந்தான். அண்ணாச்சி, நீர் ரொம்ப வருஷமாக எனக்கு வட்டி கொடுத்து நான் கொடுத்த அசலை விட நிறைய வட்டி கொடுத்துட்டீரு. இதுக்கு மேலே நீர் காசு தர வேண்டாம், எனக்கே உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, ஒரு புண்ணியத்தை தேடிக்கிறேன், உன் கணக்கு ஃபுல்லாக நான் வேவர் பண்ணிட்டேன்ட்டார். ஆகா இது என்னடா பயங்கரமாக ஒர்க் அவுட். அவர் சொல்கிறாரு, இந்த இயேசுன்ற பேரில் இவ்வளோ பெரிய காரியம் இருக்கா, என்னால் நம்பவே முடியலை. இந்த இயேசுவை இவ்வளவு நாளாக நான் அறியாதிருந்தேன். எத்தனை பேர் உங்கள் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை இயேசுவேன்னு கூப்பிட்றீங்க பாப்பா? அது பேருக்கு முன்னாடி இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், அங்கே பண்ணிடலாமா, இவன் இன்னைக்கு வந்து அடிக்க போகிறான், அண்ணனை கூப்பிட்டுடலாமா, அக்காவை கூப்பிட்டுடலாமா, யாராவது 2 பேரை வச்சிடலாமா, இதில் தான் உன் மைண்டு போகுதே தவிர இயேசுவை துணைக்கு கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் இன்றைக்கும் தயக்கம் காண்பிக்கிறீர்கள். உங்கள் கையில், நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைஞ்சானாம். நெய் எதில் இருக்குங்க? வெண்ணெய்க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் வெண்ணெய் இருக்குது, இதுலேருந்து அவனுக்கு நெய்யை எடுக்க தெரியல, வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்க தெரியலை. ஆனால் நம்ம ஆளுகை செய்கிற ஆண்டவரை கையில் வச்சுருந்தீங்கன்னா உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொன்ன சாட்சி பார்த்தா ஆச்சரியமாக இருந்து, நம்ம சொல்கிற மாதிரி இல்லை ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி அப்படிலாம் அவர் தொடங்கலை. நான் இயேசுவை பற்றி சொல்ல போகிறேன்னார். வந்து நின்றுட்டு நான் சொன்ன இதெல்லாம் சொல்லிட்டு வரட்டா அப்படின்ட்டு அவர் ஸ்டைல், அவருக்கு அப்படி தான் சொல்ல தெரியும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன நடக்கும்? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் உன் கூட இருந்தால் அவர் வந்த உடனே எல்லாவற்றையும் வேலி போடுவார். அப்போ நஷ்டங்களுக்கு விலைக்கு நீ பாதுகாக்க முடியும். அன்னைக்கு யோபுக வீட்டுக்கு வந்தார். யோபுடைய வீட்டில் அவருடைய ரகசிய செயல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வந்த உடனே யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி போட்டார். அதன் பிறகு அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். சம்பத்து பெருகிற்று. இன்னைக்கு அந்த இயேசுவை உங்கள் கூடவே நீங்கள் கூட்டுட்டு போனீங்கன்னா போன உடனே பார்ப்பார், இங்கே வீட்டில் வர்ற பணம் எல்லாம் எந்த ரூட்டில் எந்த ஓட்டையில் போயிட்டுருக்கு. வந்த உடனே அவர் வந்த உடனே கண்டுபிடிச்சிருவார். மகன் மூலமாக இவ்வளவு போகுது, புருஷன் மூலமாக இவ்வளவு போகுது, மனைவி மூலமாக இவ்வளவு போகுது, பிள்ளை மூலமாக இவ்வளவு போகுது. எல்லாத்தையும் பார்த்த உடனே பொதுவாக வந்து சிலர் சொல்லுவாங்க, வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு பேங்கை இன்னொரு பேங்கு டேக் ஓவர் பண்ணுறதுன்னா முதல்ல வந்து அங்கே இருக்கிற நிலவரத்தை எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு வர வேண்டியது இருக்குது, எவ்வளவு அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எடுத்தால் நம்ம தப்புவோமா, தலை தப்புமா, நம்ம 4 காசு சேர்க்க முடியுமா, என்ன ஏதுன்னு யோசித்து தான் அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதாவது தனக்கு கிடைக்குமான்னு பார்த்து உன்னை டேக் ஓவர் பண்ணவோ உன்னை ஆளுகை செய்யவோ வரமாட்டார். உங்கள் வீட்டில் வந்தாருன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ஓட்டை இருக்குது, எங்கெல்லாம் பணம் போகுது, வட்டி எங்கே போகுது, எங்கே மருத்துவ செலவு போகுது, எங்கே திருட்டு போகுது, யார் ஏமாத்துறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்தந்த இடத்த பிளாக் எல்லாம் மூடிடுவார். பிளாக் எல்லாம் மூடிடுவாங்க. மூடின உடனே என்ன ஆகுன்னா, இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு வந்தாலும் அதை கொண்டு வந்து அந்த பையில் போடும்போது பொத்தல் இல்லாததுனால
அப்படியே மேலே எழும்பி வரும். எழும்பி வந்து அப்போ செலவே இல்லாமல் வருமானம் மட்டும் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அது ஓவர்ஃப்ளோ ஆகும், பாத்திரம் நிரம்பி வழியும். அன்னைக்கு அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அந்த யோபனுடைய வீட்டிலே சம்பத்து பெருகிட்டு, ஏன்னா எந்த விதமான இழப்புகளும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் வேலி போட்டார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் இன்றைக்கு வேலி போடுகிறார். ரெண்டாவது, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் முதல்ல வேலி போடுறாரு, ரெண்டாவது நிரப்புறாரு. அழகான ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற என் இயேசுவை திருச்சபைக்கு தலையாக ஆண்டவர் தந்தருளினார். எதுக்கு தெரியுமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படிக்கு, சபையை ஆத்துமாக்களினால் நிரப்பும்படி, சபையில் உள்ள ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளினால் நிரப்பப்படும்படிக்கு, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படும்படிக்கு, அதே போல தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் செல்வங்கள் நிரம்பும்படிக்கு, வேலை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் நிரம்பும்படிக்கு அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படி உங்கள் வீட்டில் தலைவராக அவரை ஒப்புக்கொடுங்க. தலையாக தந்தருளினார். தலைவர்கிட்ட தான் எப்போவுமே டிசிஷன் மேக்கிங் இருக்கும். அப்போ பாருங்கள், தலைவராக யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும். அந்த தலைவராக நீங்கள் இயேசுவை வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தான் உங்கள் குடும்பத்திற்கு தலைவராக இருக்கட்டும். அவரை குடும்ப தலைவராக நீங்கள் வச்சுட்டீங்கன்னா, தலையாக ஆண்டவர் தந்தருளி இருக்காருன்னா அவரை தலையாக வச்சுட்டீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவார்? காலி பாத்திரங்களை நிரப்புகிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் உன் காலி பாத்திரத்தை நிரப்புவார். காலியாக இருக்கிற போட்டையும் நிரப்புவார், காலியாக இருக்கிற கூடையும் நிரப்புவார். அன்றைக்கு திராட்சை ரசம் காலியாகிடுச்சு, ஜாடி எல்லாம் காலியாக இருக்கு. இயேசு அங்கே இருந்தபடியினாலே, இயேசுவுக்கு அன்னைக்கு அங்கே வீட்டில் வந்து ஸ்பெஷல் இன்விடேஷன். அந்த கானாவர் கல்யாண வீட்டில் பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அவருடைய சீடர்களும் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். தே வேர் இன்வைட்டட். அதில் மரியாளுடைய பேர் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரியாளுக்கெல்லாம் தனி பத்திரிகை வச்சுட்டு இயேசுக்கும் அவர் கூட இருக்கிற சீடர்களுக்கு தனி பத்திரிகை. அதுதான் பைபிள் சொல்லுது. அப்படின்னா அந்த கல்யாண விருந்திற்கு அவரை தலையாய் அழைத்திருந்தார்கள். அதனால தான் அங்கிருந்த காலி பாத்திரம் எல்லாம் நல்ல திராட்சை ரசத்தில் நிரம்பிச்சு. அது நல்ல திராட்சை ரசமாக இருந்துச்சு. அவன் சொல்கிறான், அந்த பந்தி விசாரிப்புக்காரன் எல்லாரும் பொதுவாக முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அப்புறமா தான் ருசி இல்லாததை கொடுப்பான். நீ என்னப்பா இப்போ நல்ல ரசத்தை கொடுத்துருக்கியே? அவர் அழகான வசனம் சொல்லுகிறது, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆளுகை செய்தாருன்னா உன் வீட்டில் நல்ல ரசம் கிடைக்கும். நல்ல மாப்பிள்ளை உன் பிள்ளைக்கு அமைவான், நல்ல பொண்ணு உங்கள் பையனுக்கு அமைவான். அவர் நல்ல ரசத்தை வைத்திருக்கிறவர் இதுவரைக்கும். அப்படின்னா லேட்டானாலும் வைத்திருக்கிறவர். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் உன் பிள்ளைக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் ஆளுகிறவருக்கு அங்கு தலையான இடம் அந்த கல்யாண விருந்திலே கொடுக்கப்பட்டபடியினாலே தான் அங்கு இருக்கிற குறைவுகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவானது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து அவரை உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்கிறவராக, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் அவரை கூட வச்சு அவர்கிட்ட பேசி அவரிடத்தில் ஆலோசனை வாங்கி நீங்கள் காரியங்களை செய்யுங்க. உங்கள் வீட்டில் நல்ல வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கும், நல்ல வியாபாரம் இருக்கும், நல்ல ஊழியம் இருக்கும், நல்ல தொழில் இருக்கும், வேலையில் நல்ல சந்தோஷமான அறுவடையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் ஆளுகை செய்கிற உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் நீங்கி ஐஸ்வர்யம் பரத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கடன்களை அடைக்கும்படி பரலோகம் மதகுகளை திறந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக.
கனத்தையும் பெயரையும் புகழையும் என் பிள்ளைகளுக்கு தார். எந்தெந்த பிள்ளைகள் அவப்பெயரை பெற்றோருக்கு சுமந்து கொடுத்தார்களோ, எந்தெந்த குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தம் ஒரு அவமானம், புருஷ நிமித்தம் ஒரு அவமானம், மருமகன் மருமகள் நிமித்தம் ஒரு அவமானம் இருக்கிறதோ, அந்த குடும்பங்களிலே ஆண்டவர் தலைவராயிருந்து கனம் பொருந்தின குடும்பமாக, ஆனரபிள் அண்ட் ரெஸ்பெக்டட் ஃபேமிலியாக அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் சொன்னதுபடி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் இவர்கள் குடும்பத்திலே ஆளுகையின் அதிகாரத்தோடு குடும்ப தலைவராக வந்து இவர்கள் வீட்டில் இருக்கிற அனாவசிய செலவுகள், பிசாசின் அந்தகார திட்டங்களை வேலி போட்டு அவைகளுடைய கிரியைகளின் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு யோபுவையும் எல்லாவற்றையும் வேலி அடைத்த ஆண்டவர் இவர்களையும் இவர்கள் வீட்டையும் இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி போட்டு நஷ்டம் வராதபடி காத்துக்கொள்ளும், இழப்புகள் வராதபடி காத்துக்கொள்ளும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரிக வல்லமைகள், செய்வினை கட்டுகளின் பாதிப்பு வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவர் சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி இவர்கள் வீட்டிலே மகிமையாய் வீற்றிருந்து மகிமையான காரியங்களை செய்வீராக. இவர்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து சம்பத்தை தேசத்திலே பெருக பண்ணுங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரமும் பஞ்சமும் இன்றைக்கு மறைந்து போய் இவர்களுடைய பாத்திரம் இனி நிரம்பி நிரம்பி வழியேற்றும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் இவருடைய எல்லா காலி பாத்திரங்களை நிரப்பும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கணவன் ஸ்தானத்தை, மனைவி ஸ்தானத்தை ஆண்டவர் நிரப்பி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அபிஷேகத்தினால நீர் நிரப்பும், வல்லமையினால வரங்களினால நிரப்பும். மறுபடியும் கர்த்தருக்காக இவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி உம்முடைய ஊழியக்காரனாய் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா காலி பாத்திரங்கள் நிரம்பட்டும், பேங்க் அக்கவுண்டுகள் நிரம்பக்கட்டும், வீட்டில் உள்ள பொக்கிஷ சாலைகள், நகைப்பட்டிகள், பணப்பட்டிகள் எல்லாம் நிரம்புவதாக, இயேசுவின் நாமத்தினால் நிரம்புவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், இவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் நீர் குணமாக்கி ஜெகோவா ராஃபாவாக வெளிப்படுவீராக. அது எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824
850999 or visit our website at www.genesiscreations.in.